ஜெயலலிதா அவர்கள் மிகவும் நெருக்கமான அதிகாரி. அவர் ஒரு தவறு செஞ்சுட்டார். தவறுனா லஞ்சம்லாம் வாங்கலை. ஒரு தப்பு செஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரியை அடிச்சிட்டார். அடித்தது கடுமையாக அடிச்சிட்டார். அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு நியூஸ் போச்சு. அது பத்திரிக்கையில் வந்துச்சு. ஜெயலலிதா அவங்களுக்கு நியூஸ் போச்சு. அவ்வளவு நெருக்கமான அதிகாரி அவரை கூப்பிட விட்டு கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் அந்த அதிகாரியை அடிச்சிங்க? அவர் தப்பு பண்ணார். தப்பு பண்ணாலும் அவர் ஒரு யூனிஃபார்ம் ஆஃபீஸர், நீங்கள் போட்டு அவரை அடிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் வெளியில் வந்தால் பல மற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடுமே. நமக்கே காவல்துறையில் இப்படி அடிக்கிறாங்க. கடமையை செய்ய வேண்டியதானே. நீங்கள் அவர் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணாமல் எப்படி நீங்கள் அடிக்கலான்னு கடுமையாக கண்டிச்சு அந்த அதிகாரியை ஆடி போயிட்டார். அப்போ தனக்கு வேண்டிய அதிகாரிகள் கூட தப்பு செஞ்சால் ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தது. அவங்க செஞ்ச அவுட் ஆஃப் த வே ஒரே ஒரு இது கருணாநிதி கைது தான். அதனால தான் இப்போ பாருங்களேன், ஸ்டாலின் இவரை கைது பண்ணுறாரா? சீமானை யோசிக்கிறார்ல, பதவியில் இருக்கார், இவரோட அதிகாரம் இருக்குது, யோசிக்கிறார்ல. அதுதான் அரசியல்வாதி. வருங்காலத்தை யோசிக்கணும். எல்லாத்தையும் உள்ளே போட மாட்டேங்கிறாரு. ஏடிஜிபி நடராஜன் வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஸ்டாலின் ஏதோ தப்பாக பேசுகிறாரு. ஸ்டாலின் சொல்லிட்டார், அவரை ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க. அதுதான் அப்படி தான் இருக்கணும். ஸ்டாலின் அவர்களை நான் எவ்வளவோ தாக்கி பேசியிருக்கேன். ஆனால் அவர் செஞ்ச விஷயங்களில் இதெல்லாம் கரெக்டான விஷயம். யாரையும் எதிர்க்கட்சி தலைவர்களை உடனே போட எடப்பாடி பிடிச்சி உள்ளே போடுறார ஸ்டாலின் யாரையும். அதுதான் ஒரு இதாக அந்த ஆங்கிளில் மட்டும் ஸ்டாலின் செய்கிறது கரெக்டு.